என்ன சுபி வாசலையே பார்த்துட்டு இருக்க? எங்க வீட்ல இருந்து ஆட்கள் வருவாங்கன்னு சொன்னாங்களா, அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வருவாங்க, இவ்வளோ காலையிலேயே வரப்போறாங்க. அவங்களும் கிளம்பி வர வேண்டாமா? கொஞ்ச நேரம் உள்ள வந்து இரு. சரிங்க. வீட்டுக்கு போறதுக்கு அவ்வளோ ஆசை தானே? ஆமா, எங்க அம்மாவெல்லாம் பார்க்கணும் எனக்கு ஆசை இருக்காதா? சரிங்க மேடம், வருவாங்க வருவாங்க. நீங்க வீட்டுக்குள்ள வந்து இருங்க. அத்தை வராங்க. எம்மா எங்க போயிட்டு வரீங்கம்மா? சும்மா தான் வெளியே போயிட்டு வந்தேன். நீங்க 2 பேரும் ஏன் இங்க நின்றுட்டு இருக்கீங்க? இல்லம்மா, இவங்க அம்மா வீட்டுல இருந்து வருவாங்கல்ல, அதான் நின்றுட்டு இருக்கோம். அதென்ன அவங்களுக்கு வர தெரியாதா? நீங்க உள்ள போங்க. சுபி, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. கிச்சன்ல நிறைய பாத்திரம் போட்டிருக்கேன், அவ்வளோத்தையும் கொஞ்சம் விலைக்கு எடுத்துறேனே. சரிங்க தான், நான் விலைக்கிறேன். எம்மா நேத்து தானம்மா கல்யாணம் முடிஞ்சுச்சு, அதுக்குள்ள இன்னைக்கே பாத்திரம் விளக்க சொல்ற? ஏங்க சும்மா இருங்க, பரவாயில்ல, நான் விளக்குறேன். அவன் பொண்டாட்டி பாத்திரம் விளக்க கூடாதுன்னா சொல்லிடுறியா? நாங்களே விளக்கிக்கிறோம், எவ்வளவு உடம்பு முடியலனாலும் பரவாயில்ல. நானே விளக்குறேன் தான். அதானே, இப்படிதான் மைக் வாழ்கலாம் வந்த ஒரே நாள்ல கைக்குள்ள போட்டுக்கிட்டா. எம்மா, ஒரு பிள்ளை வீட்டுக்கு வந்தது வராது, ஏமா இப்படி பேசுறீங்க? சும்மா இருங்க, நம்ம வீட்டு வேலையை நான் தானே செய்யணும். ஆமா, நீ எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுற? எம்மா, அவ வேலை செய்யட்டும், நான் இல்லைன்னு சொல்லலம்மா. இன்னைக்கு அவங்க வீட்டுல இருந்து கோயிலுக்கு கூப்பிட வருவாங்கன்னு தெரியும். அந்த நேரத்துல இந்த பிள்ளைய பாத்திரம் விளக்க சொல்லியிருந்தீங்க. ஏன் பாத்திரம் விளக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்களா என்ன? ஏம்மா, சேலெல்லாம் கட்டி நீட்டா நிக்கலாமா? கோயிலுக்கு போறதுல சேலெல்லாம் தண்ணி எவ்வளோமா? நாங்களும் எங்கேயாவது போனா எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தான் போவோம். அப்ப எங்களுக்கு போய் இவ்வளவு நாள் தண்ணியாவதோ? நீங்க இந்த அத்தை கூட சேர்ந்து சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்கம்மா. என்ன தம்பி, என் கூட சேர்ந்து உங்க அம்மா கெட்டு போயிட்டா சொல்ற? என்ன கலா, கேட்க கேட்க பதில் சொல்லாம போறான். அவ பொண்டாட்டி ஒரு பாத்திரம் விளக்க சொன்னதுக்கு இந்த நிலை நிக்கணுமே? நீ பாத்திரம் விளக்க சொன்னதுக்கு இந்த நிலை இருக்கான்? அவைய வீட்டுல இருந்து கோயிலுக்கு கூப்பிட வருவாங்களாம், அது சேலை தண்ணியாயிருமா, அதுக்கு இந்த நிலை நிற்கா இனியே? அப்பா, ரொம்ப அதிசயமான பொண்டாட்டி தான். இவெல்லாம் உன்னையே மதிக்க மாட்டாங்களா? இப்பவே இந்த பேச்சு பேசுறான். ஆமா மேனி, நீங்க சொன்னது கரெக்டா தான் இருக்கு. இன்னும் ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் இவியில. நான் தான் முதலே சொன்னல, இவியில போட்டு தாங்காத எம்மா நொம்மான்னு முதலே அரட்டி வைக்கணும்னு சொன்னலாம். அந்த பிள்ளை விளக்குறான்னு தான் சொல்லுது, இவன் தான் விளக்க விட இருக்கான். சும்மா நடிப்பாளுங்க, இவிய விளக்குறேன்னு சொல்லுவாங்க, அவிய விளக்க வேண்டாம் சொல்லுவாங்க. அதானே அவிய பிளானே. அப்படியே மேனி? ஆமா, நீ வேணா போய் பாரு, கிச்சனுக்குள்ள போய் அவனு நிற்பான் பாரு. வாங்க மேனி, போய் பாப்போம். மாமா, என் காப்பி எப்படி இருக்கு? உன் காப்பிக்கு என்னம்மா குறைச்சல்? அருமையா இருக்கு. என்ன இன்னைக்கு உங்க மாமியார் காப்பில இருந்து தப்பிச்சிட்டேன். டெய்லி காப்பிங்கிற பேர்ல ஒரு சாக்கடை தண்ணியை கலக்கி கொண்டு வருவா பாரு. ஐயே, அத்தை காலையில கேட்டாம அவ்வளவுதான். ஆமா, காலையிலேயே அவளை எங்க? அத்தையே காணும். காலையிலேயே போய் பெட்ரூம்ல பார்த்தா ஆளை காணும். காலையிலேயே ஊர் சோவாரு பேருவா போல. உங்களுக்கு காப்பி வேணுமா? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குடிக்க. காலையிலேயே லேப்டாப் எடுத்து நொட்டு தட்டி இருக்கியா? ஒரு காப்பி தண்ணியில குடிச்சானே. குடிக்கம்டி இரு, ஒரு மெயில் சென்ட் பண்ணணும், அதை மட்டும் சென்ட் பண்ணிட்டு வரேன். எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. காலையில தேடி வந்தா ஆளை காணும், எங்க போனியே? காலையிலேயே எங்க போயிருப்பா? 4 பேர் சேர்ந்து கால் பேசிட்டு இருந்திருப்பாள்வே. ஆமா, இவிய கண்டா வேணா கால் பேசிட்டு இருக்கேன்னு. அதான் உங்களுக்கு காப்பி எல்லாம் கிடைச்சிட்டுல, பெசட்டி குடிச்சிட்டு இருக்க வேண்டியதானே. எங்கேயும் போகல, அவ கோகிலா வந்தா அவட்ட இருந்து பேசிட்டு இருந்தேன். காலையில இருக்கு அந்த கைங்க வந்தவன். சரி, இப்ப அதெல்லாம் விடு. நான் இப்ப ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வந்திருக்கேன். அபி எங்க? அபி தூங்கிட்டு இருக்கா. இல்ல, நீனும் கொஞ்சம் கேளு. லொட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்க. என்னம்மா? நம்ம அபியே செண்பகக்கா பையனுக்கு பொண்ணு கேட்காவ. நீங்களாம் என்ன சொல்றீங்க? செண்பகக்கா பையனுக்கு அந்த அண்ணன் நல்லா அழகா இருப்பாவே, நல்ல சம்பந்தம். சரி சொல்லிருங்க. நீங்க என்ன சத்தட்டாம இருக்கீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதான். ஆமாம்மா, நானும் அந்த பையனை பார்த்துருக்கேன், நல்ல பையன் தான். ஆனா பெரிய ஆபீஸ்ல எல்லாம் வேலை பார்க்காரு, நகை நட்டு நிறைய கேட்பாவளோ. நகையை பத்தி தான் அவிய ஒண்ணுமே கேட்கல, பொண்ணை மட்டும் கட்டி கொடுத்தா போதும் அவங்களுக்கு. அபிக்கு பிடிக்கணும், அபிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? அவட்ட என்ன கேட்கணும்? நம்ம யாரை பார்க்காம கெட்டனா கட்ட வேண்டியதான். ஏம்மா, இருந்தாலும் தங்கச்சிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? உன் தங்கச்சிக்கு அந்த பையனை நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படிப்பா அவளை கன்ஃபார்மா சொல்றீங்க? நம்ம சுபி கல்யாணத்தோட அவ எதிர்ச்சியா பேசினாலும் எப்படி பேசினாலும் தெரியல, 2 பேரும் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தாவ. எனக்கு பார்க்கும்போதே கோவமா தான் வந்துச்சு. அப்ப திடீர்னு அவங்க சும்மா பேசிட்டு இருந்தவளை பிடிச்சி நம்மள திட்டின மாதிரி ஆயிரும்ல. ஆனால தான் ஒன்றும் சொல்லாம வந்துட்டேன். அதனால அவ மனசுலயும் ஆசை இருந்தாலும் இருக்கும், கெட்டி கொடுங்க. சரி, அப்ப எங்க வீட்டுல எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாவேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்க, சொல்லிட்டாங்க. இப்ப தங்கச்சிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். மாப்பிள்ளை வந்து பார்த்தோன்னா அவளே சந்தோஷப்படட்டு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னா போதும். சரிங்க மாமா. சுபி, நம்ம 2 பேரும் சேர்ந்து பாத்திரம் வேண்டாங்க, பின்ன அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. பிரச்சனை வந்தா வந்துட்டு போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா அப்பா வந்துருவாங்களா? பாத்திரம் வேற நிறைய கிடக்கு, லேட்டாவுல. அணி விளக்கு நான் கழுவியேன். வேண்டாங்க, நானே படப்படன்னு கழுவிடுவேன். இந்த வேலைலாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. நீ நல்ல வேலை பார்ப்பேன்னு எனக்கு தெரியாதா? சாரிலாம் தண்ணி ஆயிரும்ல, அதனாலதான் நானும் கொஞ்சம் கழுவி தரேன். வேண்டாங்க, நீங்க மத்த இங்க இருந்து போவாங்க. பாத்தியாக்கலா, உனக்கெல்லாம் என்னைக்காவது பாத்திரம் விளக்கி தந்திருப்பானா? ஒரு நாளும் விளக்கி தந்ததே இல்லமே. நீ அங்க பாரு, வந்த ஒரே நல்ல பொண்டாட்டிக்கு பாத்திரம் விளக்கி கொடுக்கான். நம்ம வீட்லயும் இருக்குதுங்களே மனுஷங்க. சும்மா இரு, 2 பேரும் இப்ப சேர்ந்தே விளக்கும். ஆனா நீங்க விளக்கிலாம் தர வேண்டாம், சும்மா பக்கத்துல மட்டும் துணைக்கிறேன்னுங்க போதும்னா படப்படன்னு கழுவி முடிச்சிருவேன்.
இந்த வீட்டில் என்ன பேயா இருக்கு துணைக்கு நீக்க சொல்ற? கொஞ்சம் சிரி. உங்க வீட்ல இருந்து வர நேரத்துல மூஞ்சையே இப்படி வச்சுக்கிட்டு இருக்க. பாரு நமக்கு என்னமோ பேயில மாதிரியே வீடு துணைக்குள்ள நிக்க சொல்றாவே. இடி கலா ஓமாவா? ஐயோ வாங்க மீனி போயிருவோம். ஓமாவா பார்த்துட்டேன்னா ரொம்ப நக்கலா பேசுவா. வா போயிரும். ஏய் ஸ்ருதி, நீ எப்போ வந்த? நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? நான் வந்தது கூட தெரியாம காலையிலேயே கிச்சன்ல நின்று ரொமான்ஸ்னு. என்ன சுபி காலையிலேயே பாத்திரம் வலிக்கிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? இப்போ உங்க வீட்ல இருந்து உனக்கு கோயிலுக்கு கூப்பிட வருவாங்கல்ல, இப்படி பாத்திரத்தை வலிக்கிட்டு அறிவு இல்லாம? இல்ல ஸ்ருதி, தண்ணி குடிக்க வந்தேன்னா பாத்திரம் நிறைய கிடந்துச்சு. அத்தை பாவம்ல ஒத்தையில வளர்க்குவாங்கல்ல, அதனால தான் நான் வளர்க்குறேன். அவங்களுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணுவலாம். நீ பெசாட்டி போய் உட்காருப்போ. ஒரு 3 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? இல்ல ஸ்ருதி, இருந்தாலும் நம்ம வீடு தானே, நான் தானே செஞ்சாகணும். ஸ்ருதி அவ போய் சொல்ற, அம்மா தான் அவளை வளர்க்க சொன்னாங்க பாத்திரத்தை. அம்மா வளர்க்க சொன்னாங்களா? ஆமாம்மா, எனக்கு உடம்பு முடியல, நீ போய் நிறைய பாத்திரம் கிடக்க அவளத்தையும் வளர்க்குன்னு சொன்னாங்க. அம்மா நல்லா தானே இருந்தா. இந்த அத்தை ஏவி விடும் போதே நான் நினைச்சேன் அம்மா இப்பதான் மாறுவான்னு. அதே மாதிரி மாறிட்டா பத்தியா? என்ன ஸ்ருதி பேசிக்கிட்டு இருந்தாங்க 2 பேரும்? மருமகளை நல்லா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடாத அப்படி இப்படின்னு கால் முட்டி விட்டு இருந்தாங்க. நீ தான் கெத்தா இருக்கணும், அவளெல்லாம் கெத்தா இருக்க விட்றாத அப்படின்னு. காலையிலேயே இந்த அத்தை வந்து மகுடி ஊதிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதுக்குள்ளேயே வேலையை காமிச்சிட்டு பத்தியா? சுபி நீ போ, நான் பாத்திரம் வளர்க்குறேன். யார் என்ன சொல்றான்னு நான் பார்க்கேன். பரவாயில்ல ஸ்ருதி, ஒரு காமணத்துல படப்படன்னு வேலைக்கு போட்டுருவேன் நான் சொல்றது நீ கேப்பியா கேட்க மாட்டியா? இப்போ நீ சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, கிளம்பி நிக்கிறவ வந்து இப்படி வேலை செய்யக்கூடாது. போ நீ போன்னு. இல்ல ஸ்ருதி. வா சுபி, ஸ்ருதி தான் சொல்றாள்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லவா, 3 பேர் சேர்ந்தே போவோம். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நான் இருக்கிற வரைக்கும். பாத்திரம் இருந்தாலும் கிடக்கட்டு. என்ன ருசியா இருக்கு பனங்கிழங்கு. அம்மா இருக்கும்போது அவிச்சு தந்ததுதான், இப்போ நான் திங்கவே இல்லக்கா. ஏன் டீ அங்கே பனங்கிழங்குலாம் கிடைக்காதோ? கிடைக்கும் தான், அவிக்கிறதுக்கு மாச்சல் போட்டு அதனால போட்டுருவேன். அவிச்சாலும் நான் ஒருத்தி மட்டும் தான் திங்கணும், அவியெல்லாம் திங்கவே மாட்டேன். அதனால எனக்கு ஒருத்திக்கு போட்டு என்ன அவிக்கிறதுன்னு சொல்லி அதனால போட்டுருவேன். சரி ஊருக்கு போகும்போது சொல்லு, ஒரு கட்ட அவிச்சு தரம் கொண்டு போ. ஆமாக்கா சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு சாயங்காலம் கிளம்புறேன். என்ன திருத்தப்படி இன்னைக்கு சாயங்காலம் கிளம்புறேன்னு சொல்றேன்? ஆமாக்கா, நேற்று நைட்டே சொல்லலாம்னு நினைச்சேன், மறந்து போயிட்டு. இவி உங்ககிட்ட சொல்ல சொன்னாவே நான் வந்து மறந்துட்டேன். இது இருந்ததா இருந்தா பொங்கல் வரைக்கும் இருந்துட்டு போயிடும். 1 வாரம் தானே இருக்கு. எனக்கு இருக்கணும்னா ஆசைங்க. பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கும் கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு தம்பிக்கு எல்லாத்துக்கும் இங்க இருந்து ஆஃபீஸ் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான். அதனாலதான் போலான்னு நினைக்கும். ஏட்டி எப்படி அங்க போய் நீ பொங்கல் விடுறதே கிடையாது. இங்க நம்ம வீட்டுல இருந்து பொங்கல்லாம் விட்டுட்டு போவோமே. அப்ப அவிய வந்தானே நீ கொஞ்சம் கேட்டு பாரு. நான் கேட்கேன், குழந்தை வரட்டு. அது என்ன இவ்வளவு நாள் இருந்துட்டு பொங்கல் அதுமா ஊருக்கு போறது என்ன? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் ஜாஸ்தி வரும். ஒரு வாரம் கஷ்டப்பட்டு போட்டுமே பெண்ணே. சரிக்கா, அவன் குழந்தை வந்தானே நீ கேளு. வாங்க ராஜேஸ்வரி அக்கா. காலையிலேயே அக்காவும் தங்கச்சி உட்காந்து படங்கிழங்கு தின்னுட்டு இருந்த மாதிரி இருக்கு. ஆமா ராஜேஸ்வரி, இந்த நீ 2 தின்னு. பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு அவையால ஒன்றும் இல்லை, அதனால உட்காந்தாச்சு. சரிக்கா இருக்கட்டும், நான் ஒரு நல்ல விஷயம் சொல்ல தான் வந்தேன். எங்கள் வீட்டுக்காரவியிட்ட கேட்டேன், சரி சொல்லிட்டாங்க. ஏக்கா சரி சொல்லிட்டாங்களோ? எப்படி ராஜேஸ்வரி, உன் வீட்டுக்காரர் கேட்டோட சரி சொல்லிட்டாங்களா? உங்கள் பையனுக்கு என் மொபைல் யாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். 2 பேரும் கல்யாணத்தில் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்களாம், சுபி கல்யாணத்தில் நின்று. அப்படியா? ஏமாவன் யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரத்தில் பேச மாட்டானக்கா? ஏன் வீட்டுக்காரவியே பார்த்துருக்காவ, 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அதனால தான் சரி லவ் பண்ணுவாவ போல இருக்குன்னு சொல்லிட்டு கெட்டி வச்சிடலாம் முடிவு பண்ணிட்டாங்க. என் பையன் லவ் பண்ணா சொல்லிடுவானக்கா? லவ்லாம் பண்ணியிருக்க மாட்டாவளா இருக்கும், சும்மா பேசுதான் தேவகளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு என் வீட்டுக்காரவியே அப்படி சொல்லிட்டாங்களா என்னமா தெரில. சரி எப்படி நம்ம இந்த பொண்ணையும் இந்த மாப்பிளையும் தான் பேசி வைக்கணும்னு நினைச்சிருக்கோம். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டா நல்லது தானே? 2 பேருக்கு பிடிச்சி வச்சா கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம். ஆமாக்கா, 2 பேருக்கு பிடிச்சி வச்சா நல்லது தானே? உடனே முகூர்த்தத்தை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம். அப்போ ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க போய் மாட்டி. வீட்டில் இன்னைக்கு கேட்டுட்டு போயிருவோமா? ராஜேஸ்வரி நீ என்ன சொல்ற? வாங்கக்கா, ஆனா நான் இன்னும் என் அவட்ட எதுவும் சொல்லிக்கல. நீங்க வாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி, அப்ப வீட்டு ஆம்பளைகளுக்கெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் கேட்டுட்டு சொல்றோம். சரிக்கா. சரி, அப்ப நான் போயிட்டு வரேனே. கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போ. இல்லக்கா, கடைக்கு போக வேண்டியிருக்கு. கடைக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். சரி போயிட்டு வரக்கா, ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்கண்ணே. இன்னும் எதுக்கு அக்கா சொல்றீங்க? மைனி சம்மந்தின்னு சொல்லிக்கலாம். சரிங்க சம்மந்தி, நான் வரேன். ஏன் மாவா உங்க வீட்டுக்கு வர கொடுத்துல வச்சிருக்கணும்? ஆமா, ஒரே மருமக தங்கமா வச்சுக்கிடுவேன் என் தங்கச்சி. ஆமாக்கா, உங்க குணம் கொஞ்சமாவது உங்க தங்கச்சிக்கு இருக்காதா? அதை நம்பிதான் நான் பொண்ணே கொடுக்கேன். மைனி அப்ப என்ன நம்பிலாம் கொடுக்கல? அப்பெல்லாம் இல்லை மைனியோ. சரி நான் வரட்டா. எனக்கு நீ யாராவது அப்புறம் வீட்டில் எல்லாம் தேடிட்டு கிடப்பாவே. சரி மைனி, போயிட்டு வாங்க. அடுத்த கல்யாண சத்தம் நம்ம வீட்டாதான் கேட்க போகுது. ஆமாக்கா, தை மாசம் முடியறக்குள்ளேயும் கல்யாணத்தை வச்சிடணும். சரிம்மா சரி, வீட்டு ஆம்பளை எல்லாம் வரட்டு கேட்போம். சரி வாக்கா, கொஞ்ச நேரம் உள்ள போய் படுப்போம்.